என் நெஞ்சில் குடியிருக்கும் ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. எங்க தலைவர்கிட்ட பேசி பாருங்க 1 hour. சாதியை பார்த்து அவர் அரசியல் பண்ணல, மதத்தை பார்த்து அரசியல் பண்ணல, பணத்தை பார்த்து அரசியல் பண்ணல, ஊழலுக்காக அவர் வரல. இங்க இருக்கிற பிஏ நம்பர் 1 தான், பொதுச் செயலாளர் 1 தான். அங்க ஒரே ஒரு டிஸ்கிரிமினேஷன் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். எல்லாரும் சமமா இருங்க. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? சாதியை பார்த்து அவர் அரசியல் பண்ணல, மதத்தை பார்த்து அரசியல் பண்ணல, பணத்தை பார்த்து அரசியல் பண்ணல, ஊழலுக்காக அவர் வரல. இப்ப ஜாதியின் அடிப்படையில எல்லாமே ஒதுக்குறாங்க. மெயினா நடுறாங்க எஸ்சி மேல வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் கொண்டாடுறாங்க. இப்ப எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எங்களை உள்ள வைக்கல, எதுவுமே பண்ணல. எல்லாரும் புது ஆளை கொண்டாந்து போட்டு அவங்க கிட்ட எவ்வளவு வாங்கினாங்க என்ன பண்ணான்னு தெரியல. எல்லாரும் உள்ள கூட்டு போய் மீட்டிங் போட்டுருக்காங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்து. உங்களுக்கு விஜய் ஆட்சி வேணுமா? உங்களுக்கு தற்கொலை ஆட்சி வேணுமா? வேண்டாம் வேண்டாம். பனையூர் பண்ணையார் ஆட்சி வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். பனையூர் பண்ணையார் ஆட்சி வேண்டாம். வணக்கம், நான் தான் உங்களோட கெஸ்மி கேண்டி. இப்ப டிவிகே கட்சியில இருந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி ஒருவர் பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்த சம்பவத்தில் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. விஜய் மக்கள் இயக்கத்தின் மத்திய சென்னை மகளிர் அணி மாவட்ட செயலாளராக உள்ள ஏஞ்சல் என்பவருடன் முத்து திருமணத்தை மீறிய பந்தத்தில் இருப்பதாகவும் திவ்யா குற்றம் சாட்டியிருக்கிறார். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பெண் நிர்வாகி ஒருவர் கஞ்சா விநியோகம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் கார்த்திக் அரெஸ்ட் பண்ணணும்? ஏன்னா கார்த்திக் வந்து வைஷ்ணவிக்கு கொலை மிரட்டல் விடுறாரு பப்ளிக்கா. நிஜமாலுமே நான் கொலை மிரட்டல் அப்படின்னு ஒண்ணு பண்ணனா? டேய் மடையா, விஷயத்தை சொல்லு. உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலே துரத்தி அடிக்கிறதான்னு நான் சொல்றேன்டா. இந்த வீடியோவை பாப்போம் வாங்க. சில பெண்களை பாக்குறப்போ கையெடுத்து கும்பணும்னு தோணும். ஆத்தாடியா. சில பெண்களை பாக்குறப்போ அவங்க கூட பழகணும்னு தோணும். ஆத்தாடியா. ஏன் சில பெண்களை பாக்குறப்போ காதலிச்சு அவங்களோட வாழணும்னு கூட தோணும். ஆத்தாடியா ஆத்தாடியா. ஆனா சில பெண்களை பாக்குறப்போ கழுத்தை நெரிச்சு கொன்னு வெட்டி கண்டந்தமா தூக்கி எரியணும்னு தோணும். கொலை பண்ணிடுவோம் இன்னைக்கு. என்ன கொலை பண்ணிடுவே நீ? நைட்டோட நைட் ஆள் வச்சு கண்டகடமா வெட்டி கழுகு போட்டு என்ன ஆளை வச்சு கொலை பண்ணிடுவே நீ? பண்ணிடுவேன். ஆமா. என்ன எந்த மாதிரி பெண்கள்லாம் பார்த்தா கொல்லணும் நமக்குலாம் தோணும்? இந்த பெத்த புள்ளைய கள்ளக்காதலனுக்காக கொலை பண்ணால அபிராமி. இந்த கேரளால கூட ஒரு பொண்ணு ஃப்ரூட்டி ஜூஸ்ல விஷத்தை கலந்து கண்ணுக்கு முன்னாடியே லவ்வர் கையில கொடுத்து அந்த பையனை கொலை பண்ணால. அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பார்த்தா நமக்கு டிவியில பார்த்தோன்னு சொல்லுவோம்ல, சீ இவனா ஒரு பொண்ணா, இவனா கொல்லணும்டா அப்படின்னு. நான் அதை தான் மீன் பண்ணி சொன்னேனே தவிர புதுசா ஒண்ணும் புடுகாத. உன் யோகிதையை பத்தி அள்ளகை வந்து பூரா சொல்லி போட. எங்கேயுமே வைஷ்ணவிய கொல்லணும், கழுத்தை வெட்டணும், நான் வெட்ட போறேன் நீங்களும் வெட்டுங்க அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லல. பெண்களை பாக்குறப்போ கழுத்தை நெரிச்சு கொன்னு வெட்டி கண்டந்துண்டமா தூக்கி எரியணும்னு தோணும். உன்னே மாதிரி ஐயோக்கப்பட விருதே தப்புடா ரோட்ல. சாரின்னு சாரி சொல்லாரா? சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதடா. சாரின்னு மறுபடியும் சாரிங்க. அப்படிதான் எனக்கு இந்த பொண்ணை பாக்குறப்போ தோணும். அப்படி சொல்லிருந்தாதான் கொலை மிரட்டல். போடா வெண்ண. பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படின்னு உங்க தலைவர் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது. இந்த சுற்றுப்பயணமும் அதுக்கு பதிலளிக்கும்னு பார்த்தா இது பார்ட் டைம் சுற்றுப்பயணம்னு விமர்சிக்கப்படுது. அதாவது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். 1972 இருந்து 77 வரையும் புரட்சித் தலைவர் அவர்கள் வந்து புரட்சி பயணம் மேற்கொண்டார். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். அது போல புரட்சித் தலைவர் 2.0 ஆகிய நம்ம புரட்சித் தலைவர் 2.0. என்ன சொன்ன? புரட்சித் தலைவர் 2.0 இவரா? ஆமாங்க. குச்சமே இல்ல. சொல்லுங்க, சரியா கேட்கல. புரட்சித் தலைவர் 2.0. புரட்சித் தலைவர் 2.0.
நீங்க சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்ப சமீப காலமா ஒரு புது ஒரு 4 எழுத்து வார்த்தை ஒண்ணு வந்திருக்கேன், தற்குறி அப்படின்னு. என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க என்ன எதுக்காக அப்படி சொல்றாங்க? இது ஆர்வ கோளாறா? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. கொஞ்ச நாளாவே வந்து இந்த தற்குறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிறைய கேள்விப்படுறோம். தற்குறினா என்னன்னு? ஒன்னும் தெரியாதவங்க பேரு தற்குறிம்பாங்க. ஒன்னும் தெரியாத மண்ணுக்கு தற்குறினா ஒன்னும் தெரியாதவங்க தான் தற்குறி. சொன்னேன்ல, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் முக்காவாசி. அந்த கட்சி நின்று பாருங்க, மரத்துல குரங்கு மாரி தொங்கிக்கிட்டு. 4 பேர் வந்து டீசெண்டா இருக்கும்போது ஒருத்த மட்டும் பேக் மாதிரி பேண்ட்டுக்கும் சட்டை காம்பினேஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுட்டு வந்தா யாரா இவன் டேமேஜா இருக்கான்? யார் ஏதாவது ஒழுங்கா வேலை செய்யலன்னா அவங்கள பார்த்து தற்குறின்னு. வேலை வெட்டி இல்லாம அடுத்தவங்க கதையை புரிஞ்சு அடுத்தவங்க மனசை நோக கிடைக்கிறவங்க தற்குறி. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. தற்கொலைனா ஒண்ணுத்துக்கு உதவாதவன். அடுத்தவங்கள தப்பா சொல்றான் பாருங்க, அவன் தான் தற்கொலை. வந்து எதுவுமே ஒரு அறியாமை, ஒரு சிந்தனை இல்லாம வந்து ஒரு செயல போய் ஒரு ஈடுபடுறது. ஒரு வேலை சொல்லி செய்யாம போறாங்களே அவங்கள சொல்லுவாங்க. கரெக்ட். தெரியாம தெரிஞ்ச மாதிரி நடிப்பாங்க அவங்க. தற்குறின்னா அதுதான், எல்லாமே தெரியாம தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்க. நீ எல்லாம் படிச்சிருந்தா தெரியும், கேனப்பைய. செல்ஃபிஷா அந்த தனம் பண்றது வந்து சொசைட்டியை பாதிக்குதா இல்லையான்னு தெரியாம தான் செய்யற சைடு தான் ரைட்னு செய்யறவங்க தான் தற்குறி. அட தற்குறி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படிடா வாழ போறீங்க? தற்குறி நமக்கு மட்டும் யோசிக்கிறது எல்லாமே, மத்தவங்க இல்லாம எல்லாமே நமக்காக யோசிக்கிறது எல்லாமே. நாங்கள் ஒண்ணும் அரசியல் தெரியாத தற்குறி அல்ல. ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, நாங்கள் தற்குறியும் அல்ல. எங்க கிட்ட வேணாம் அடிக்கடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். நாமக்கல்லிலே நங்கூரமிட்டு கரூரை கதற செய்ய வரும் எங்கள் அண்ணன் தளபதி இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். கரூர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க. போகடா லவுடிக்கப்பா. விஜய் ஃபேன்ஸ்லாம் தற்குறி ப்ரோ. எக்ஸாக்ட்லிடா தம்பி, அதான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்றோம்னா, மூடிட்டு அந்த மைக்கைக்கெல்லாம் தூக்கி போட்டு எப்படி டீசென்ட் ஹியூமன் பீயிங்கா இருக்கிறது அப்படின்னு படிச்சு தெரிஞ்சுக்கிற வழியை பாக்குறேன். புரியுதா? பை. விஜய் வந்து என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, மன்னர் ஆட்சி நடக்குது, வாரிசு அரசியல் சொல்லி முழுமையாக விமர்சிச்சது திமுக தான். சஞ்சய் அரசியலுக்கு வர மாட்டார்ல, வந்தாலும் விஜய் கட்சியில சேர மாட்டார்ல. அந்த உத்தரவாதம் மட்டும் மக்களுக்கு. விஜயனுடைய மகன் அரசியலுக்கு வரக்கூடாது, வந்தாலும் விஜய் கட்சியில சேரக்கூடாது, அது மட்டும் சொல்லுங்க. இப்போ எதுக்கு அது வந்து சொல்லணும்? என்ன சொல்ல வந்துட்டாரா? என்ன கேக்குறேன், வந்துட்டாரா? நான் வந்துட்டாரா, வர போறாரா? இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றீங்க அதை சொல்லுங்க சார். நடைமுறையை சொல்லுங்க, நடைமுறையை பத்தி பேசுங்க. ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அண்ணன் செந்தில் வேளாண் ஒரு டிவியில பேசுறத நான் பார்த்தேன். ஏன்னா வாரிசு விஜய் கூட்டணி வைக்க முடியாது, ஜி.கே. வாசன் வைக்க முடியாது, கழிச்சு அன்புமணி ராமதாஸ் வைக்க முடியாது. இன்னும் அவங்க எல்லாம் பேர வாரிசு வரல மேடம். நான் சொல்றேன், வாரிசு என்பது எது தொடர்ந்து போகுதுன்னு பாருங்க. ஜி.கே. வாசன் ஒன்னும் பேரத்து களத்துல வரல, அன்பு ராமதாஸோட பேரன் களத்துல வரல, ஓகே ஜெயக்குமாரோட ராமதாஸ் பேரன கட்சியில சேர்த்தது பெரிய பிரச்சனை. அது வந்து அக்கா புள்ள பேரங்க தொடர் போல வரல சார். அது வந்து அக்கா புள்ள பேரங்க தொடர் போல வரல சார். ஜீன் சொந்தமா என்ன சொன்னா? அதாவது எங்க அண்ணன் இருக்காருல்ல, எங்க அண்ணன் பொண்டாட்டி இருக்கு பாருங்க, அண்ணி. எங்க அண்ணியோட மாமனார் இருக்காரு பாருங்க, மாமனாருக்கு தங்கச்சி மகன் இருக்கான்ல, மகனோட பெரியப்பா மகனுக்கு 1 விட்டு 1 சித்தப்பா மகன். ஏன் சுப்பு அப்படி பாக்குறீங்க? எங்க முதல்ல சொல்லு. அது வந்து அக்கா புள்ள பேரங்க தொடர் போல வரல சார். ஜீன் அது வரலன்னு சொல்றேன். பையன் வழி பேர் வந்தா பிரச்சனை இல்ல சார். நீங்க வந்து ஒண்ணுன்னா ஒரு புது விளக்கம் கிரியேட் பண்ணிட்டே போறீங்க சார். முதல்ல பேரை வந்தா பிரச்சனை இல்லைங்க, அப்புறம் பொண்ணு வயது பேரை வந்தா பிரச்சனை இல்ல, பையனோட இல்ல மேடம். நான் என்ன சொல்றேன், பேரனோட வாரிசு அரசியலே வந்து பாத்தீங்க எல்லாரும் செய்யறாங்க. வாரிசு அரசியலே வந்து பாத்தீங்க எல்லாரும் செய்யறாங்க. வாரிசு அரசியலே வந்து பாத்தீங்க எல்லாரும் செய்யறாங்க. இத நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதாடா, ஆளை பைத்தியமாங்களான்னு பாக்குறியா? தாவேக்காவோட தேவை எல்லாருக்குமே இருக்கு. இது இன்னைக்கு கரூர் துயரத்துக்கு அப்புறம் மட்டும் கிடையாது. தாவேக்கா வந்து ஒரு வானில் மின்னும் நட்சத்திரம். இந்த நேரத்துல 15 நாளா நட்சத்திரம் ரொம்ப மறைஞ்சிருக்கே, என்ன காரணம்?